தாவேகாவா? ஏன்னா இப்ப எல்லாம் தாவேகா ஈவேகா மூவேகான்னு சொன்னாதான் தெரியும். முழுசா சொன்னா எந்த கழகம்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, எது பெரிய கட்சிங்க? பெரிய கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய கட்சி. நீங்களே சொல்றீங்க அரசு மாற்றி மாற்றி சொல்றது அரசு. அப்ப இந்துக்களை புறக்கணிப்பது அவங்க. அப்ப இந்துன்னு சொல்றது தப்பா போயிடுது இப்போ இல்லையா? நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்றது வந்து நான் சொல்லக்கூடாதப்ப இந்தியாவில மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். முதல்ல இந்துவாக இருப்பவர்கள் முதல்ல இந்து என்று சொல்வதே. ஆமா, பார்த்தேன் செய்தியில பார்த்தேன். காலையில தான் செய்தியில பார்த்தேன். நான் வந்து ஹைதராபாத்ல இருந்தேன் 2 நாள். இங்க வந்து பொருட்காட்சியை ஒன்று திறக்கிறது வந்திருக்காங்க. ஒரு கிறிஸ்துமஸ் விழா ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெண்டும் பார்த்தேன். 100 ரூபாய் வந்து 125 ரூபாய் ஆக்குனாங்க. அதை பார்க்கணும் இல்லையா? அதை வந்து காந்தி பேரை மாத்தினாங்கன்னா அதை வந்து பொதுவான ஒரு பேரை வச்சு வந்து பண்றாங்க இல்லையா? அதுக்காக காந்தி பேரை தூக்குறதுக்காக எண்ணம் அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது. அது இவங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்றதுக்காக சொல்லிட்டு ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் இல்லையா? அதோடைய பெனிஃபிட் என்ன? இப்போ இருக்க இங்க வந்து வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து 100 ரூபாயில வந்து 125 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 124 அதை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அந்த 125 days தான் பெனிஃபிட் வருது இல்லை? அதுதான் பார்க்கணும். அது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து 60-40 சொல்லும் போது மாநில அரசு அதில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லும் போது அவளுக்கு அதை இடிக்குதுன்னு நினைக்கிறேன். நெருக்கடி எதுவுமே கொடுக்குதுங்க. அவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? மத்திய அரசு திட்டம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மத்திய அரசு திட்டம் தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க பேரை வச்சுக்கிறாங்க. இல்லை, அவங்க தான் மத சார்பின்மையை பற்றி அவங்க பேசுறது வந்து வேடிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு தீபாவளி கொண்டாட மாட்டாங்க, வேற எதுவும் விழா கொண்டாட மாட்டாங்க, கிறிஸ்துவ விழா கொண்டாடுவாங்க. அப்ப இந்துக்களை புறக்கணிப்பது அவங்க. அப்ப இந்துன்னு சொல்றது தப்பா போயிடுது இப்போ இல்லையா? நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்றது வந்து நான் சொல்லக்கூடாதப்ப இந்தியாவில மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். முதல்ல இந்துவாக இருப்பவர்கள் முதல்ல இந்து என்று சொல்வதே அவங்க வந்து சங்கோஜம் இல்லாம சொல்லணும். அது ஒரு சின்ன அச்சம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அதை வந்து மறந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த வந்து நம்பிக்கை இருக்கும் போது இந்த நம்பிக்கை அடிப்படையில மக்களை ஏன் திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் தான் இல்ல. அதுக்குதான் வந்து எப்படியும் வந்து சீக்கிரமான தீர்வு வந்து வந்துடும். ஏன்னா 1915ஆம் ஆண்டுல விழாவரி அதை பற்றி எடுத்து சொல்லி அது தீபத்தோடு தான் என்று சொன்ன பிறகு அது ஏற்றுவது உறுதி. அது ஏற்றப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் அதே கருத்துலாம் இருக்காங்க. நீங்களே சொல்றீங்க அரசை மாற்றி சொல்றது அரசு. அதாவது பேசி கிட்டத்தட்ட 1 மாசமா இதே கதை போயிட்டு இருக்கு. 9ஆம் தேதி டிசம்பர் 9 இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அது சர்வே கல்லாம் அவ்வளவு பெரிய சர்வேக்கள் எங்கேயாச்சும் வச்சிருக்காங்களா? எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இந்த மாதிரி தேவையற்றதை வந்து புகுத்துவது வந்து ரொம்ப தவறான ஒன்று. அப்புறம் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அது வந்து உங்களோட இருக்கணும். வேற இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கும் போல ஒரு கருத்துக்களை பதிவு செய்யாமல் இருப்பது நல்லது. தேர்தல் வரும்போது தேர்தல் சமயத்தை மக்கள் எப்படி இருக்கிறார்கள் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் இருக்கிறது. செய்த மத்திய அரசு வந்து மாநிலத்துக்கு தமிழகத்துக்கு சேர்ந்த எல்லா திட்டங்களையும் விரிவாக எடுத்து சொல்ல இருக்கின்றோம். அப்போது யார் ஆட்சிக்கு வருவார் என்று எல்லாருக்கும். எந்த கழகம்? தமிழக வெற்றி கழகம். தாவேகாவா? ஏன்னா இப்ப எல்லாம் தாவேகா ஈவேகா மூவேகான்னு சொன்னாதான் தெரியும். முழுசா சொன்னா எந்த கழகம்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, இல்ல தேர்தல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலே பணி தொடங்குறது அரசியல் கட்சியோட வேலை. அது தொடங்கி இருக்காங்க. வேற என்ன இருக்கு? சரி, அவருக்கு வந்து இப்ப வந்து முதலாவது வந்து யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அவருக்கு தெரியாது. அவர் ஏதோ அரசியல் பேசுறாரு. எதிர்த்தாதான் அரசியல் எண்ணத்துல பயணிச்சிட்டு இருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு நீங்க வந்து திட்டுங்க, அப்பதான் வந்து செய்திகள் போடுவாங்க. மக்கள் அவங்கள மாதிரி ஆளுங்களாம் அப்படி கேள்வி கேட்டா அவரை பத்தி சொல்லலாம். ஏன்னா அவரு யாரையும் மத்த பொங்கல் எல்லாம் பார்க்க மாட்டார்ல. நீங்க அதை கேட்க மாட்டீங்க. வந்து நல்லா வந்து அறிவு ஆற்றல் திறமை இருக்கான்னு கேட்கவே மாட்டீங்க. கூட்டத்தை காமிச்சு பெருசா போட்டு தொலைக்காட்சியில காமிச்சு மக்கள் மனசை வந்து ஆகா பெரிய கூட்டம் கொடுத்துன்னு சொல்றதுக்குன்னே நீங்களா இருக்கீங்க. நீங்களா அப்படி இருக்கும்போது மக்கள் மனசுல ஓஹோ இது பெரிய கட்சி போல இருக்குன்னு சிந்திக்க வேண்டிய சூழலை நீங்களா உருவாக்குறீங்க. அப்ப நீங்களா கேள்வி கேட்டுக்கிறீங்க. எது பெரிய கட்சிங்க? பெரிய கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய கட்சி. உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. அது இங்க வந்து தமிழகத்தில் தேர்தல் வருவதற்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான் பெரிய கட்சி. அண்ணன் போட்டியிடணும் அவசியம் கிடையாது. என் கூட இருக்க எல்லாருமே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய எண்ணத்தில் பயணிப்பவன் நான். திரைப்படம் கொம்பு சிவி நல்லா போயிட்டு இருக்கீங்க. நான் தொடர்ந்து அது என் தொழில். அதை நான் வந்து அதை தொடர்ந்து அதையும் கவனிச்சிட்டு இருக்கேன். அரசியலும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஜனவரி மாதம் வந்தவொடனே எல்லா கூட்டணிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு முழுவீச்சாக இறங்கி பணிபுரிவதற்கு தயாராகி கொண்டிருக்கேன். நான் எங்கேயுமே போட்டி போடலைங்க. இப்ப போட்டி போடுறது என்ன கிடையாது. மாநிலத்தில் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தாலும் நான் வந்து பிறருக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு நான் பிரச்சாரம் செய்து ஆட்சியை மாற்றுவதற்கான வேலையை இறங்குவதாக முடிவு செய்திருக்கிறேன்.